வணக்கம். ஜூலை மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை, பிரதமை திதி. அதனால் கொஞ்சம் நாள் அவ்வளவு சிறப்பாக இல்லை, சனிக்கிழமை வேற. அதனால் 8 ராசிகளுக்கு சிறப்பாக இல்லை, 4 ராசிகளுக்கு தான் இன்றைக்கி நல்ல நாள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. சனி இன்னும் 2 வருஷத்துக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறாரு, நாங்கள் மறுக்கல. ராகு உதவியால், சந்திரன் உதவியால், அசட்டு தைரியத்தினால வம்பு வழக்கு வருது, ஜாக்கிரதை. பரிகாரம் முக்கியம், நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை. இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணினீங்களா, ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. மனசு முழுக்கிற சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் ராமானுஜரே போற்றி, ரமணரே போற்றி, ரகோத்தமரே போற்றி, ராம் சுரத்குமாரே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஆமாம், சோ அவர்கள் எழுதியிருக்கிற மகாபாரதம் பேசுகிறது புத்தகம் 2 பாகம் அலையன்ஸ் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது, வாங்கி படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு கருப்பு அல்லது நீல நிற துணி பழசோ புதுசோ கொடுத்துருங்க, சிகனம் பார்க்காதீங்க. குலதெய்வ வழிபாடு முக்கியம், நினச்சிக்கோங்க மனசில். ரிஷபராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது, எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். ராகு உதவியாக இருக்கார், இன்னும் 1 வருஷத்துக்கு. சனி பரவாயில்ல, ஆனால் சந்திரன் உதவியாக இல்லை, அதனால் கவனமாக இருங்க. நிதானம், பொறுமை, பேச்சில் பொறுமை. அனுகூலமான எண் 7, தெற்கு சிவப்பு. இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணினீங்களா, ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. மனசு முழுக்கிற சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் ராமானுஜரே போற்றி, ரமணரே போற்றி, ரகோத்தமரே போற்றி, ராம் சுரத்குமாரே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஆமாம், சோ அவர்கள் எழுதியிருக்கிற மகாபாரதம் பேசுகிறது புத்தகம் 2 பாகம் அலையன்ஸ் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது, வாங்கி படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு கருப்பு அல்லது நீல நிற துணி பழசோ புதுசோ கொடுத்துருங்க, சிகனம் பார்க்காதீங்க. குலதெய்வ வழிபாடு முக்கியம், நினச்சிக்கோங்க மனசில். மிதுன ராசிக்கார நேயர்களே, அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது, சந்திரன் உதவியாக இல்லை. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அம்மனுக்கு அல்லது பெருமாளுக்கு ராத்திரியில் தீபம் போடணும், மறந்துடாதீங்க. நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 6, மேற்கு வெள்ளை. இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணினீங்களா, ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. மனசு முழுக்கிற சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் ராமானுஜரே போற்றி, ரமணரே போற்றி, ரகோத்தமரே போற்றி, ராம் சுரத்குமாரே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஆமாம், சோ அவர்கள் எழுதியிருக்கிற மகாபாரதம் பேசுகிறது புத்தகம் 2 பாகம் அலையன்ஸ் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது, வாங்கி படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு கருப்பு அல்லது நீல நிற துணி பழசோ புதுசோ கொடுத்துருங்க, சிகனம் பார்க்காதீங்க. குலதெய்வ வழிபாடு முக்கியம், நினச்சிக்கோங்க மனசில். கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பிரமாதம், கலகரிங்க, சந்தோஷம், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். உங்கள் பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். அஷ்டம சனி தொல்லை பூச நட்சத்திரத்துக்கு குறைவு, ஏன்னா பூசத்தினுடைய தலைவர் சனி. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு அல்லது அம்மனுக்கு ராத்திரியில் தீபம் போடுறது நல்லது. வேறு சில வழிபாடுகள் திருஷ்டியை குறைக்க பண்ணணும். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது, 1/2 மணி நேரமாவது படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் எள்ளு கலந்த சோறு கொடுங்க. ஓம் ஓம் சாயா தேவியே போற்றி, நீலா தேவியே போற்றி, சதுரகிரியே போற்றி, சங்கபாலனே போற்றி. இந்த மந்திர மனசுக்குள்ள ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது, எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். ராகு உதவியாக இல்லை, எனவே கவனம். அஷ்டம ராகு, எனவே நிதானம். சனியும் பெரிதாக உதவி இல்லை, பொறுமை, கவனம். அனுகூலமான எண் 2, வடக்கு சிவப்பு. இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணினீங்களா, ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. மனசு முழுக்கிற சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் ராமானுஜரே போற்றி, ரமணரே போற்றி, ரகோத்தமரே போற்றி, ராம் சுரத்குமாரே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஆமாம், சோ அவர்கள் எழுதியிருக்கிற மகாபாரதம் பேசுகிறது புத்தகம் 2 பாகம் அலையன்ஸ் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது, வாங்கி படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு கருப்பு அல்லது நீல நிற துணி பழசோ புதுசோ கொடுத்துருங்க, சிகனம் பார்க்காதீங்க. குலதெய்வ வழிபாடு முக்கியம், நினச்சிக்கோங்க மனசில். கன்னிராசிக்கார நேயர்களே, இன்றைக்கி 4 ராசிகளுக்கு தான் நல்லா இருக்குது. அதில் ஒன்று உங்களுக்கு. சூப்பர், பிரமாதம், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும், பிரமாதம். அப்புறம் என்ன, சந்தோஷம். உங்கள் பேச்சு சாமர்த்தியம் பொறுமை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். உயர்வு உண்டு. அனுகூலமான எண்
4, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. அரை மணி நேரமாவது படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் எள்ளு கலந்த சோறு கொடுங்க. ஓம் ஓம் சாயாதேவியே போற்றி, நீலாதேவியே போற்றி, சதுரகிரியே போற்றி, சங்கபாலனே போற்றி. இந்த மந்திரம் மனசுக்குள்ள ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. துலா ராசிக்கார நேயர்களே, ரொம்ப சிறப்பான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கலக்கிறீங்க. சனியினோட உதவி ஓரளவுக்கு இருக்கு. ராகு உதவி செய்கிறார். ராகு உதவி செய்கிற 3 ராசிகளில் உங்களுது ஒன்று. சந்திரனும் இன்னைக்கு உதவி செய்கிறார். எனவே நல்லா இருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கட்டாயம் அம்மனுக்கு தீபம் போட்டுறணும் ராத்திரியில். வேறு சில வழிபாடுகள் திருஷ்டியை குறைக்கிறதுக்கு சொல்கிறோம், பயன்படுத்திக்கோங்க. அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. அரை மணி நேரமாவது படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் எள்ளு கலந்த சோறு கொடுங்க. ஓம் ஓம் சாயாதேவியே போற்றி, நீலாதேவியே போற்றி, சதுரகிரியே போற்றி, சங்கபாலனே போற்றி. இந்த மந்திரம் மனசுக்குள்ள ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம், அசைவ உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, பண விஷயத்தில் ஜாக்கிரதை, மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யலை, நிதானம் நிதானம் நிதானம், கவனம், வழிபாடு முக்கியம், ஜாக்கிரதையாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், கவனம். நல்ல நாளாக இல்லை, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் கிடையாது, திசை கிடையாது, நிறம் கிடையாது. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கட்டாயம் ஆஞ்சநேயருக்கு அதுக்கு பெருமாளுக்கு தீபம் போடணும் ராத்திரியில். மற்றவங்க வசதிப்பட்ட நேரத்தில் போட்டுக்கலாம். ஓம் ஓம் சனைச்சரனே போற்றி, சக்தி தேவியே போற்றி, சம்பரனே போற்றி, சம்யுக்தையே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசில் ஓடிக்கொண்டிருப்பது நல்லது. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பாருங்க, தயவு செய்து படித்து பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் சாப்பாடு வைங்க, நல்லது. ஏழைகளுக்கு எள்ளு கலந்த சோறு கொடுங்க, நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வீண் செலவில்லை, சனி உதவி செய்கிறார், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கலக்கிறீங்க, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், வாழ்க்கை வளமாகும். என்ன ராகு உதவியால் அது கொஞ்சம் பரிகாரம் பண்ணணும் சொல்கிறோம். இன்னைக்கு நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். ஓம் ஓம் சனைச்சரனே போற்றி, சக்தி தேவியே போற்றி, சம்பரனே போற்றி, சம்யுக்தையே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசில் ஓடிக்கொண்டிருப்பது நல்லது. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பாருங்க, தயவு செய்து படித்து பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் சாப்பாடு வைங்க, நல்லது. ஏழைகளுக்கு எள்ளு கலந்த சோறு கொடுங்க, நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது, எனவே ஜாக்கிரதை. 7.5 சனி கொஞ்சம் தொல்லை இருக்குது, ஆனால் குறைஞ்சிட்டு வருது. ராகு உதவி செய்கிறார், ஆனால் சந்திரன் உதவியாக இல்லை, அதனால் கவனமாக இருக்கணும். வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 3 வடக்கு வெள்ளை. ஓம் ஓம் சனைச்சரனே போற்றி, சக்தி தேவியே போற்றி, சம்பரனே போற்றி, சம்யுக்தையே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசில் ஓடிக்கொண்டிருப்பது நல்லது. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பாருங்க, தயவு செய்து படித்து பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் சாப்பாடு வைங்க, நல்லது. ஏழைகளுக்கு எள்ளு கலந்த சோறு கொடுங்க, நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது, எனவே ஜாக்கிரதை. 7.5 சனி தொல்லை, ராகு தொல்லை இரண்டும் இருக்கிறது. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கட்டாயம் அம்மனுக்கு அல்லது பெருமாளுக்கு ராத்திரியில் தீபம் போடணும், ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. நல்ல நாளாக இல்லை. பரிகாரம் பண்ணனா தப்பிச்சுக்கலாம். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க, அவ்வளோ. அனுகூலமான எண் 2 தெற்கு சிவப்பு. ஓம் ஓம் சனைச்சரனே போற்றி, சக்தி தேவியே போற்றி, சம்பரனே போற்றி, சம்யுக்தையே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசில் ஓடிக்கொண்டிருப்பது நல்லது. கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பாருங்க, தயவு செய்து படித்து பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் சாப்பாடு வைங்க, நல்லது. ஏழைகளுக்கு எள்ளு கலந்த சோறு கொடுங்க, நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. கலக்கிறீங்க, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும், வாழ்க்கை வளமாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கட்டாயம் ஆஞ்சநேயருக்கு அல்லது பெருமாளுக்கு அல்லது அம்மனுக்கு ராத்திரியில் தீபம் போடணும். ஆமாம், ஏன்? உத்திரட்டாதியினுடைய தலைவர் சனி. மொத்தத்தில் இன்றைக்கி நல்ல நாள். ராகுவுக்கும் சனிக்கும் மட்டும் கொஞ்சம் பரிகாரம் பண்ணிக்கணும், அதை நாங்கள் சொல்கிறோம், பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி சூப்பர். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. அரை மணி நேரமாவது படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு
காக்கைக்கெல்லாம் எள்ளு கலந்த சோறு கொடுங்க. ஓம் ஓம் சாயாதேவியே போற்றி, நீலாதேவியே போற்றி, சதுரகிரியே போற்றி, சங்கபாலனே போற்றி. இந்த மந்திரம் மனசுக்குள்ள ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. நேயர்களே, இன்று நல்ல நேரம் இல்லை, இன்று நல்ல நாளும் இல்லை. எனவே வழிபாடு முக்கியம். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.